வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கிற கண்ணாடி பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கண்ணாடி பாலம் வந்து பார்த்தோம்னா விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்கிற பாறைக்கும் திருவள்ளூர் சிலை இருக்கிற பாறைக்கும் நடுவில் இருக்கிற கடலுக்கு மேலே கட்டியிருக்கிற ஒரு பாலம் தான் இது. கண்ணாடி பாலம் பக்கத்தில் வந்துட்டோம். கண்ணாடி பாலம் பார்த்தோம்னா நடுவில் மட்டும்தான் கண்ணாடி பாலம் இருக்குது. மற்ற ரெண்டு சைடும் பார்த்தோம்னா சாதாரண ஒரு வழியாக தான் இருக்குது. ஸோ இது மேலே நடந்து போகிறதுக்கு எந்த விதமான பயமும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் யாருனாலும் நடந்து போகலாம். அவ்வளோ ஒரு இதுவாக தான் இருக்குது. கண்ணாடி பாலத்தோட வியூ வந்து கீழே என்ன இருக்குன்றது இங்கேருந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. சன்லைட் வேறு தெரியறதுனால நம்ம கீழே பார்க்காம அப்படியே மேலே நடந்து போகிற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா கீழே வந்து விஷன் கிளியராக தெரியல. கண்ணாடி பாலத்தில் நல்லா குனிஞ்சு உத்து பார்த்தா வேணால் தெரியுது, ஏதோ அலைகள் ஓடுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் அலைகள் தெரியுது நல்லாவே. அப்படியே கொஞ்சம் அலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே நடந்து போகலாம். இந்த கண்ணாடி பாலம் வந்து 97 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த இடத்துல பெரிய பெரிய பாறைகள் இருக்கிறதுனால அலைகள் வந்து அவ்வளோ அழகாக நீரோட்டம் நல்லா தெரியுது. இந்த இடத்துல இருந்து திருவள்ளுவர் சிலை வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. உள்ளே போய் நம்மளும் பார்க்கலாம் திருவள்ளுவர் சிலையை. திருவள்ளுவர் சிலையை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பார்க்கறத விட தூரத்துலேருந்து பார்த்தா தான் நல்லா கிளியராக தெரியும். நாம் இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து கண்ணாடி பாலம் வியூ ரொம்ப அழகாகவே தெரியுது. இங்கேருந்து விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் சுற்றி எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலேயே தண்ணி போகிறதுக்கு வழி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து அலைகள் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. கண்ணாடி பாலம் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சாந்துரு.